நாளைக்கு 16ஆம் தேதி 2வது மாதம் ஜெயம் 1 வாய்தா. அதற்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த ஜெயம் 1 நீதிமன்ற வாய்தாவில் இந்த நோட்டீஸ் கொடுக்குறேன். இந்த நோட்டீஸினுடைய விளக்கம் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு 7,02,000 ரூபா அவங்க படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக கொடுக்க வேண்டும் என்றது தான். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இப்படி 5,000 ரூபா கொடுக்குற ரைட்டு இதே ஸ்டாலின் நேரடி ஒளிபரப்பில் அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்யட்டும், அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்து 500 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் போடட்டும். இந்த 500 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 300 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் மு.க. ஸ்டாலின் 500 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் போடும்போது ஜெயபாண்டி இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே 300 ஓட்டு லீடிங்கில் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று ஜெயம் 1 வாய்தாவில் சொல்ல இருக்கிறேன். 16/2/2026 அன்று வாய்தா. நாளைக்கு வாய்தாவில் சொல்லக்கூடிய என்னுடைய வார்த்தைகள்: இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும். அதற்காக மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிறதுக்கு சம்பளம், அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஜெயபாண்டி நான் கொடுக்க இருக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 10, 11, 12 படித்த மாணவ மாணவிகளுக்கு படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவர்களுக்கு இழப்பீடு தொகையாக 7,02,000 ரூபா ஊக்கத்தொகை, அதாவது இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும். அதை கொடுத்து முடித்துவிட்டு தான் தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஆகையால் அதே மாதிரி இந்த ஸ்டாலின் நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படி என்ற ஸ்கீமு பயனுள்ளதா? ஆனால் இந்த மக்களை படிக்க வைத்து வெறும் சர்டிஃபிகேட்டை கொடுத்து வீட்டில் மொன்னையாகவும் மொடையாகவும் ஊனம் பெற்றவங்களாகவும் உட்கார வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? பணத்துக்காக கொலை செய்கிறவன் அந்தந்த கட்சிக்காகவும் கொலை செய்துவிட்டு கொலை செய்யாதவன் செயல் தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கட்சி சார்பில் கொலை செய்யக்கூடியவன் வெளியில் இருக்கிறார்கள். இந்த பணத்துக்காக கொலை செஞ்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கொள்ளையடித்தவர்களுக்கும் அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்றால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. எந்த குற்றமும் செய்யாமல் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இழப்பீடு தொகையாக படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அந்த 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன். அப்போ நான் முதலமைச்சர் இல்லை, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு முதலமைச்சரா இல்லை, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பிரதமரா இல்லை. அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கொடுக்கும்போது இது அனைத்து கட்சி ஒன்று சேர்ந்து நீங்கள் ஏன் கொடுக்க முடியாது? அப்படி கொடுத்து விட்டு தான் நீங்கள் தமிழ்நாட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாட்டு தேர்தல் நடத்தப்பட
நடத்தப்படுவதற்கு முன்பாக இவிஎம் மிஷினில் ஓட்டுத்தட்டு செய்ய முடியும்னு நிரூபிக்க இருக்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதனால் இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் தள்ளி வைக்க வேண்டும். அதே மாதிரி ஜெயம் 1 நீதிமன்றம் இந்த கோரிக்கை, இந்த நோட்டீஸை ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு ஒன்று கொடுக்குறேன். அதே மாதிரி 680J நீதிமன்றத்துக்கு ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா 680J வந்து 27/2 தேதியில் அவங்க வாய்தா சொல்லியிருக்காங்க. அந்த வாய்தாவில் அவங்களுக்கும் கொடுக்குறேன். அதனால் தமிழ்நாட்டு தேர்தல் நடத்தப்படக்கூடாது. அப்போ உலக வரலாற்றில் படிப்புக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் அரசாங்கமா? நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா? அப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும், என்னுடைய மாணவன் இல்லை, என்னுடைய மாணவர்கள் எனக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள். இப்போ படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்காங்களா அந்த மாணவ மாணவிகளுக்கு நான் வந்து படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்க இருக்கிறேன். அதனால் எனக்கு உத்தரவிடும் போது தமிழ்நாட்டு தேர்தலை தள்ளி வைத்து விட்டு ஜெயபாண்டி வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறான், படிப்புக்கு சம்பளம் கொடுக்க போகிறான். அதே மாதிரி இந்த முதலமைச்சர்களும் பிரதமர்களும் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் தேர்தல் என்று அறிவிக்க வேண்டும் ஜெயம் 1 நீதிமன்றம். அதனால் ஒரு சில பேர் கேட்குறான், ஏங்க மாணவர்கள் ஜல்லிக்கட்டில் போராடினாங்களே அது மாதிரி இதுக்கெல்லாம் ஏன் போராட மாட்டுறாங்க? ஏன் பத்திரிக்கையில் எழுதலை? பத்திரிக்கை ரிப்போர்ட்டர்கள் அந்த பத்திரிக்கை போகாமல் நடத்த முடியாமல் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அரசாங்கமே எடுத்து நடத்தி பொய்யான செய்தியெல்லாம் வெளிவிடுகிறது. யூடியூப்பு எல்லாமே வந்து உண்மையிலே மாணவ சமுதாயம் இருப்பது உண்மை என்றால், ஜல்லிக்கட்டை மீட்டி எடுத்தது உண்மை என்றால், உனக்கு நான் படிப்பதற்கு சம்பளம் தர இருக்கிறேன். நான் ஒரு அங்கீகாரமான சயின்டிஸ்ட். அனைத்து நூலகத்துலேயும் டிவிலையும் எல்லா இதுலேயும் வந்து நானும் ஒரு கல்லூரியில் சயின்ஸ் வாத்தியாராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாடல் செய்து மாணவர்களை விஞ்ஞானியாகவும் அவர்களை பத்திரிக்கை மூலமாக வர வைத்திருக்கிறேன். ஆகையினால் இந்த சயின்டிஸ்ட்டு ஜெயபாண்டி இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டு தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். ஒரு இடிஞ்ச வீட்டில், ஒரு மழை பெஞ்சா ஒழுகக்கூடிய ஒரு வீட்டில் குடியிருந்து கொண்டு ஒரு சைக்கிள் கூட வசதி இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த விஷயத்தை செய்து முடிக்க முடியும், செய்து நிறைவேற்ற முடியும் என்று சொல்லும்போது, தமிழ்நாட்டை கட்சி தலைவர்கள், அரசியலில் நிற்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் 2026 தேர்தலுக்கு முன்னாடி ஜெயபாண்டி மாதிரி இந்த கோரிக்கை மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு 7,02,000 கொடுக்குறோம், ஜெயபாண்டி கொடுக்குறானா அல்லது அரசியல்வாதி கொடுக்குறாங்களா என்று பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு தேர்தல் நடத்தலாம். தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. இதை உண்மையான மாணவர்கள் இதை மற்றவங்களுக்கு பகிருங்கள். இதை பகிரும்போது இதை ஏன் பகிர்றேன்னு அரசு ஊழியர்கள் கேட்டால் என்னுடைய செல் நம்பரை கொடுங்கள், எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். இது வந்து அரசு ஊழியர்களுக்காக போட்டிருக்கேன். மாணவ மாணவிகள் இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த நன்மை உங்களுக்கு அரசியல்வாதி செய்கிறானா, இந்த ஊக்கத்தொகையை ஜெயபாண்டி கொடுக்குறானா என்று 2026 தேர்தல் நடப்பதற்கு முன்பாக தெரிய வேண்டும். அரசியல்வாதி ஊனம் பெற்றவனா அல்லது ஜெயபாண்டி ஊனம் பெற்றவனா? அதாவது படித்த அரசு ஊழியர் தற்கூரிப்பல்களா, படிக்காத ஜெயபாண்டி நிரூபித்து காட்டுறனா என்று தெரிய வரும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். நாளைக்கு ஜெயம் 1 நீதிமன்றத்தில் வாய்தா. நன்றி.